ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரம்யா. நம்ம சேனல் அன்புடன் ரம்யா. இது வந்து டெலிவரி ஆன விமனுக்கு வர டவுட்ஸு, குழந்தைய பார்த்துக்கிறதுல இருக்கிற டவுட்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து யார்கிட்ட கேட்குறது, இல்லை வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, இருந்தாலும் நிறைய பேர் இப்போ தனியாக இருக்கிற மாதிரி இல்லை ஃபாரினில் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை கேட்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பேபிஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நான் தனியாக தான் பாப்பாவை பார்த்துட்ருக்கேன். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம். இது என்னோடய செகண்ட் பேபி. 5 மந்த்ஸ் ஆகுது ஆக்சுவலாக என் பாப்பாவுக்கு. ஸோ ஃபஸ்ட் மந்த் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு கிடையாது, என்னென்ன பாப்பாங்க பண்ணுவாங்க, தம்பிங்க பண்ணுவாங்க, நம்ம அப்போ அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபிஸோட ஸ்லீப் சைக்கிள். நான் சொன்ன மாதிரி 1.5 ஹவர்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே அவங்க எழுந்து அவங்களுக்கு நம்ம பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அதே மாதிரி பால் குடிச்சிட்டு மேக்ஸிமம் தூங்குவாங்க. ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. தூங்குறது மட்டும்தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே. நல்லா அவங்க தூங்கினாங்களே அவங்க வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அந்த 1 வீக் அப்புறம் நீங்கள் போவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வரும்போது செக் பண்ண வெயிட்டை விட பர்த் வெயிட் வந்திருக்கும். ஆக்சுவலாக பர்த் வெயிட் வந்து என்ன பேபிக்கு இருக்கோ அது வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது ஒரு 200 கிராம்ஸ் கம்மியாக இருக்கும். திருப்பி நீங்கள் அந்த 1 வீக் வீட்டில் இருந்து திருப்பி 8th டே நீங்கள் செக்கப் போகும்போது அந்த லாஸ் ஆன 200 கிராம்ஸ்மே அவங்க கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபீடிங் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான் ரொம்ப சிறந்தது. தாய்ப்பால் தான், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இப்போ தாய்ப்பால் வரலை, இல்லை தாய்ப்பால் பற்றாக்குறை இருக்குது அப்படின்றவங்க ஃபார்முலா ஃபீட் கொடுக்கலாம். அது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ உங்கள் டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது கொடுத்துட்டு அதுவும் கொடுக்கலாமா, அப்படி தாய்ப்பால் கம்மியாக இருக்குது, இதை நான் கொடுத்துட்டேன் உடனே இப்போ அந்த பால் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 35 இயர்ஸ் ஆகுது. ஸோ வந்து என்னால் ஃபீடிங் வந்து தாய்ப்பால் மட்டுமே என்னால் பாப்பாவுக்கு. அப்புறம் நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ குழந்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மந்த் பார்த்திங்கன்னா குழந்தைக்கிட்ட வந்து ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் குழந்தை வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் டைம் தூங்கும். அதாவது ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் தான் முழிச்சிருப்பாங்க. மீதி டைம் எல்லாமே அவங்க மேக்ஸிமம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பால் கொடுக்குறது நல்லா கொடுத்துட்டு வரணும். இப்போ வந்து ஃபார்முலா ஃபீட் ஆனாலும் சரி, மதர்ஸ் மில்க் ஆனாலும் சரி, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, இல்லை உங்களுக்கு இப்போ வந்து தாய்ப்பால் தான் ரொம்ப நல்லது, 6 மாதத்துக்கு அதுதான் கொடுக்கணும்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க, WHO அதான் சொல்லுது. இருந்தாலும் இப்போ சில பேருக்கு வந்து தாய்ப்பால் இல்லாமல் இருக்கும், இல்லை பற்றாக்குறையாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஃபார்முலா ஃபீட் எடுத்துக்கலாம். பவுடர் பால் கொடுக்கறது தப்பு கிடையாதுன்னு தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க பேபிக்கு. பேபி குடிக்கும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துலேயே அது அப்படியே வெளியில் வந்துடும். நம்ம தோலில் போட்டு தட்டுவோம் இல்லையா, பர்பிங் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அது வந்து வெளியில் வந்துடும். இப்படி வெளியில் வந்தாலாம் பயப்பட வேண்டாம். அது வந்து ஓவர் ஃபீடாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி பேபிஸ் அந்த மாதிரி பண்ணிடும். அது இல்லாமல் அது வாந்தியும் கிடையாது. வாந்தி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வாந்தி வந்து நீங்கள் ஒரு ஸ்மெல்லோட ஒரு மாதிரி பிரிஞ்சு ரொம்ப வரும். இது நார்மலாக நம்ம வந்து பாப்பா ஓவர் ஃபீட் ஆகிட்டு வெளியில் வர்றது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது. ஜஸ்ட்டு திரிஞ்ச மாதிரி பால் வரும், ஆனால் வந்து ஸ்மெல் இருக்காது. வாமிட்டாக இருந்துச்சுன்னா அது நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரும். அதை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பேபி வந்து ஒரு இதுதான் பாப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்தில் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னா, இந்த 2 கை இருக்கு இல்லையா, கை இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 பக்கமும் இப்படி தலையை ஹெட்டை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த கை வந்து எடுக்கவே கூடாது. ஒன்று லெஃப்ட் ஹேண்டு இல்லை ரைட் ஹேண்டு, இந்த பக்கம் ஹேண்டு இப்படி மாற்றி இந்த இடத்துல கை இப்படி, இந்த ஒரு கட்டை விரல் வந்து இந்த கை கடியிலையும், மீதி 4 விரல் இப்படி அவங்க ஹெட்டு இந்த கழுத்தை சப்போர்ட் பண்ணியும் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் மந்த் பேபியை அப்படி தான் தூக்கணும். லைக் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம பாப்பாவுக்கு பால் கொடுத்த உடனே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி 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 பொறுமையாக நீங்கள் வந்துட்டு பர்ப் பண்ணலாம். அப்படி இல்லையா இப்படி உட்கார வச்சுக்கோங்க. இப்படி உட்கார வச்சுட்டு கட் பண்ணுறேன். இப்படி பேபியை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, பாப்பாவுக்கு தலை நிற்காது, ஸோ இப்படி வச்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிட்டு
இப்படி பொறுமையாக இப்படி குனிய வச்சுட்டு இப்படி 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 நீங்கள் பர்ப் பண்ணலாம். இப்படி 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 பர்ப் பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பேபி வந்து இந்த இடத்த வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை மூவ் பண்ணிட வேண்டியதான். பேபியை அப்படி இப்படியே தூக்கிட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த கை பின்னாடி இப்படி இருக்கணும், இந்த எல்லா விரலும் பிடிச்சிருக்கணும். இப்படி 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 நீங்கள் பர்ப் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் பேபி வந்து ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, பேபி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. படுக்க வச்சுக்கிட்டு இப்படி முதுகில் இப்படி 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 தட்டி விடலாம். இப்படி தட்டி விடுறதன் மூலமாக இப்படி இப்படி லைட்டாக இப்படி 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 பண்ணுறதன் மூலமாகவும் பேபிக்கு அந்த கேஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். பாப்பா வந்து அழுகிறத நிப்பாட்டுவாங்க. பொறுமையாக இந்த மாதிரி கையில் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகே. ஹாய், இதுதான் என் பாப்பா. என் பாப்பாவுக்கு இப்போ 5 months ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மந்த்லேருந்து பேபிக்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், பேபிக்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ வரும், நம்ம அதை எப்படி பார்க்கலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். யாருக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா, அன்புடன் ரம்யா. கட் பண்ணிடு.